வணக்கம். நாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ரிஷப லக்னம் ரிஷப ராசிக்கு கர்ம பலனை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி செயல்படுகிறது, எந்தெந்த கிரகம் எந்தெந்த மாதிரி கர்ம பலனை கொடுக்க வல்லமை படைத்தது அப்படிங்கிறத சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில், அறிவியல் சார்ந்த முறையில் நம்ம பார்க்க போகிறோம். எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கள் எல்லாம் போகாமல், ஒரு கிரகமும் இப்படி இருக்கக்கூடிய திக்பலம், திருக்பலம், ஸ்தான பலங்கிற அமைப்புல இருக்க பிறக்கக்கூடிய ஜாதகர்கள் எத்தகைய கர்ம பலன்களை அந்தந்த கிரகத்தின் மூலமாக பெற வேண்டும், அது நல்ல கர்மாவா இருந்தாலும் சரி, தீய கர்மாவா இருந்தாலும் சரி, பெற வேண்டும் என்கிற விஷயத்தை, அந்த தகவல்களை, ஜோதிட கருத்துக்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தட் தொடர்ந்து நம்மளுடைய அறிவியல் சார்ந்த முறையில் வரக்கூடிய இந்திய வேத ஜோதிட அடிப்படையான வீடியோக்கள் அஸ்ட்ராலஜிக்கு ரிலேட்டட் வீடியோஸ் உங்களை அடையும். அதனால நீங்கள் பயன் பெறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னத்தில் நீங்கள் பிறந்தவர்களா, நீங்கள் ரிஷபல்ல ராசியில் பிறந்தவங்களா, நீங்கள் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன். ரிஷபமே சுக்கிரனோட வீடாகவும், ராசி அதிபதியும் சுக்கிரன், லக்னாதிபதியும் சுக்கிரனாக வரும்பொழுது சுக்கிரன்கிற கிரகம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். உங்களுடைய உடல், உள்ளம், மனசு எல்லாத்தையும் ஆளக்கூடிய ஒரு கிரகமாக உங்களுக்கு வரக்கூடிய கிரகம் சுக்கிரன். சுக்கிரன் 11ஆம் இடத்துல மீனத்துல உச்சம் பெறும் பொழுது சூப்பர், அருமையான விஷயம். ஆனா அவரே சனி, ராகு, செவ்வாயோட சேர்ந்துட்டா கொஞ்சம் பாதிப்பு இருக்குது. கொஞ்சம் பாதிப்பான கர்மால தான் பிறந்திருக்கீங்க. செயல்திறன்ல ஒரு பாதிப்பு இருக்கு, சிந்திக்கும் அளவுல சில பாதிப்புகள் இருக்கு. சுக்கிரன்கிற இல்லற வாழ்க்கை சுகபோகங்கள்ல கொஞ்சம் பாதிப்புகள் அப்பப்ப வரும். அது சுக்கிரன் சம்பந்தப்பட்ட தசாபுக்திகளை வருங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதே சுக்கிரன் கண்ணில நீச்சமா இருந்தாலும் நீச்ச பங்கம் புதனோட இருந்து ஆனா பரவாயில்லை. ஆனா நீச்ச பங்கம் இல்லாமல் புதனோட வீட்டுல இருக்கிறது தவறு. கொஞ்சம் வாழ்க்கையில சில விஷயங்கள் பெற வேண்டியது பெற முடியாம போயிடும். வாழ்க்கை திருப்திகரமாக இருக்காது, ஃபுல்ஃபில்மெண்டாக இருக்காது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்துல புதனோட வீட்டுல மிதுனத்துல 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது. நட்பு வீட்டில் இருக்கிறப்ப பிரச்சனைகள் இல்லை. நட்பு வீட்டுக்கு குறையான வீடுகள் ஆகிய கடகத்துல பகை பெறுகிறார். சந்திரன் அவருக்கு பிடிக்காத ஒரு கிரகம். சந்திரனோட வீடாகிய கடகத்துல இருந்தா ரிஷப லக்னம் ரிஷப ராசியில பிறந்தவங்களுக்கு சுக்கிரன் 3ஆம் இடம் கடகத்தில் இருக்கும் பொழுது கொஞ்சம் ஜாதகர் வலு இல்லாதவராக, சிந்திக்கும் திறன்ல சில குறைபாடுகள் உள்ளவராக இருக்க வாய்ப்புகள் உண்டு. இல்லற வாழ்க்கையிலேயும் சில பிரச்சனைகள் உண்டு. 4ஆம் இடத்தில் திக்பலம் பெறுகிறார். சிம்மத்தில் பகை பெற்றாலும் நல்ல ஒரு செயல்திறன், நல்ல ஒரு உடல் அமைப்பு, நல்ல ஒரு தீர்க்கமான எண்ணங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே சமயத்தில் 6ஆம் இடத்தில் இருந்தாலும் ஆட்சி பெறுகிறார். மூல திருகோண சக்தியும் பெறுகிறார். அவர் நல்லாவே ஒரு பலத்தை பெறுவார். ஸோ 6ஆம் இடத்துல வரக்கூடிய சுக்கிரன் நல்ல பலத்தையும் ஒரு ஒரு ஆத்ம பலத்தை, ஸ்தான பலத்தை பெற்றாலும் 6ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற ருணச்சத்ரு பாவங்கிறனால உடல்நல பிரச்சனைகள், குடுக்கல் வாங்கலை பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் எல்லாம் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்பு சுக்கிர திசை கொடுத்துடும். அதே சனி செவ்வாய்ங்கிற கிரகத்தினால பாதிப்பாகி, ராகுங்கிற ஒரு இருள் கிரகத்தினால பாதிப்பு இருந்ததுன்னா ஒண்ணுமே அந்த சுக்கிர திசை சுக்கிர புக்திகளை சில பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய கர்ம பலன் உள்ள ஒரு அமைப்பு தான் சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருப்பது. அது சனி செவ்வாய் ராகுவோட சேர்ந்து இருக்கும் பொழுது அந்த தாக்கம் நல்லாவே உணரக்கூடிய அமைப்பு இருக்குங்கிறது நாம தெரிஞ்சுக்கணும். 7ஆம் இடத்துல இருந்து சுக்கிரனோட வீடாகிய ரிஷபத்தை ராசியவே பார்ப்பது நல்லது. 8ஆம் இடத்துல இருக்கிறது குருவோட வீட்டில் சுபத்துவமான வீட்டில் இருந்தாலும் குருவோட வீட்டில் சுக்கிரன் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவார். சில விஷயங்கள் வாழ்க்கையே கொஞ்சம் போராட்டமாகவும், கொஞ்சம் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகளில் பல முயற்சிகள் எடுத்து போராட்டங்களுக்கு அப்புறம் தான் வெற்றி வரும். அதே சமயத்தில் 9ஆம் இடம் 10ஆம் இடத்துல மகரத்திலும் கும்பத்திலும் இருக்கக்கூடியது நட்பு வீட்டில் இருக்கிறதுனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் ஜாதகர் எல்லா சுக விஷயங்கள், இல்லற விஷயங்கள், வாகன விஷயங்கள் எல்லா விஷயத்திலையும் ஜெயிப்பார் என்பதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்துல சுக்கிரன் ராகு, சனி, செவ்வாயோட பாதிப்புல இருக்கும் பொழுது நம்பவே அந்த ஜாதகரோட லக்னாதிபதி, ராசி அதிபதி பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால பாதிப்புகள் கிடைக்கும், உண்டாகுங்கிறது. அதே ஒரு குரு பௌர்ணமி சந்திரனின் பார்வையில் இருக்கும் பொழுது ஜாதகர் வெற்றி பெற்று வாழ்க்கையில ஒரு மேன்மையும், பினான்சியல் க்ளோரி, ப்ரொஃபஷனல் குரோத், அது மாதிரி சில விஷயங்கள் பெற்று நல்லா இருப்பார், நல்லா வருவார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். 12ஆம் வீட்டுல இருந்து 6ஆம் வீட்டு கனெக்ட் பண்றதும் வெளிநாடு வெளிமாநிலத்தில் போய் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. சுக்கிரன் மிகவும் முக்கியமான ஒரு கர்ம பலனை, ஜாதகரோட வாழ்க்கை எந்த அளவுக்கு ஸ்மூதா இருக்குது, எந்த அளவுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குது, பிரச்சனையோடு இருக்குதுங்கிறதை குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மிக முக்கியமான கிரகமாக சுக்கிரன் வருகிறார்.
அடுத்தபடியாக மிகவும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு கிரகமாக புதனும் சனியும் வருகிறார் ரிஷப லக்னம் ரிஷப ராசிக்கு. ராஜயோகாதிபதி என்று சொல்லப்படுகிற புதனும் சனிதான் அற்புதமான ஒரு கர்ம பலனை போன ஜென்மத்தில் செய்த புண்ணியங்களை கொடுக்கக்கூடிய கடமைப்பட்ட ஒரு கிரகமாக ரிஷப லக்ன ரிஷப ராசிக்கு சனியும் புதனும் வருகிறார்கள். பாக்கியத்தையும் தொழில் வெற்றியையும் வேலையில ஜெயிப்பதும் படிப்புக்கு ஏற்ற ஒரு உத்தியோகத்துல மேன்மை, அவங்களுடைய விஷயத்துல வந்து முதன்மையான ஒரு அவங்களுடைய துறையில முதன்மையான ஒரு லெவல் வரக்கூடிய அமைப்பு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது சனியாக இருந்து புத்தி கூர்மையாலும் சாதுரியத்தினாலும் ஐடி சாஃப்ட்வேர் இது மாதிரி இந்த டிஜிட்டல் உலகத்துல ஜெயிக்கக்கூடிய எழுத்து டாக்குமெண்டேஷன் இது மாதிரி விஷயத்துல நல்ல அறிவார்ந்த ஒரு நபர் என்று பெயர் எடுத்து வரக்கூடிய கிரகமாகிய புதன் வலுவாக இருக்கும் பொழுது அற்புதமான ஒரு வெற்றியையும் அருமையான வாழ்க்கையும் அருமையான புண்ணியங்களுக்கு ஏற்ற ஒரு கர்ம வினையும் கொடுக்கக்கூடிய கிரகமாக புதன் திசையிலும் சனி திசையிலும் சனி திசை புதன் புக்தியிலையும் புதன் திசை சனி புக்தியிலையும் அற்புதமான மேஜிக் நடக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். அதே சமயத்துல புதன் பாதிக்கப்பட்டிருக்கு, ராகுவால் பாதிக்கப்பட்டிருக்கு, அதுக்கு பிடிக்காத செவ்வாயால் பாதிக்கப்பட்டிருக்குன்னா அந்த பலன்களில் குறைபாடுகள் உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது டீட்டெயிலாக நம்ம ஜாதகத்தை பார்க்கும்பொழுது எப்படி எந்த மாதிரி குறைகள் இருக்கு, எது மாதிரி பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதே சமயத்தில் சனி குரு பார்வையில் இருக்கிறார், சுக்கரனோட சேர்ந்திருக்கிறப்ப அதிக திருட்பலம் என்று சொல்லப்படுகிற சுபத்துவம் பெற்று கொட்டக்கூடிய ராஜயோகத்தை கொடுப்பார் சனி. அது குறிப்பா 30 வயசுலேருந்து 60 வயசுல சனியெல்லாம் வந்துட்டா கேட்கவே வேண்டாம். ஜாதகர் வந்து அவருடைய தொழில் வேலையில புகழோட உச்சிக்கு போகக்கூடிய அமைப்புகள் குடிக்கிறது. அதே சமயத்துல சனி ராகுவோடையோ செவ்வாயோடையோ பார்வையிலோ சேர்க்கையிலையோ இருக்கும் பொழுது, ராகுனா சேர்க்கை, செவ்வாய்னா பார்வையும் உண்டு, ஏன்னா ராகுக்கு பார்வை இல்லை. போகும்பொழுது கேதுவோட சேரும் பொழுது தப்பில்லை, ராகு செவ்வாயோட சேரும் பொழுது சில நான் சொன்ன அந்த யோக பலன்கள் சற்று குறைவாக கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ சனி வந்து மிகவும் ஒரு அற்புதமான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியது, புதனும் அற்புதமான கொடுக்கக்கூடியது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். வரவே கூடாத ஒரு தசையாகவும் ஒரு கர்ம பலனை தீய கர்ம பலனையும் மனசுக்கு பிரச்சனையும் எதிர்மறையான எண்ணங்களை கொடுத்து வாழ்க்கையில சிரமப்படக்கூடிய கர்ம பலனை கொடுக்கக்கூடிய போன ஜென்மத்தில் செய்த பாவத்துக்கு ஏற்ற ஒரு கர்ம வினையை கொடுக்கக்கூடிய கிரகமாக குரு என்று சொல்லப்படுகிற அட்டமாதிபதி கிரகம் வருகிறார். குருவுக்கும் சுக்கிரனுக்கும் எதிர்மறையான ஒரு தன்மை இருப்பதனாலும் குரு சுக்கிரனோட நல்ல ஒரு செயல், நல்ல ஒரு அமைப்பு, நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்க முடியாத ஒரு கிரகமாக இருப்பதனால் குரு அப்படிங்கிறது நம்பவே ஒரு முக்கியமான கிரகமாகவும் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கவனமாகவும் நம்பவே வந்து அந்த குரு தசையை கடக்கிறது நம்ம முக்கியமான ஒரு ஜாதகருக்கு மிகவும் கவனத்துடன் வாழக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே சமயத்தில் செவ்வாய் ராகு கேதுகள்லாம் ஓரளவுக்கு குரு பார்வையில் இருக்கும் பொழுது சுபகிரகங்களின் தாக்கத்தில் இருக்கும் பொழுது நல்ல பலன்களும், சனி ராகு ஒரு பாவகிரகத்தை தாக்கும் பொழுது தீய குணத்தையும் கொடுப்பார். மற்றபடி பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து பாதகாதிபதியாக வருகிறார், பாதகத்தை கொடுக்கக்கூடியவராக வரார். சூரியன் பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரலா வருகிறார், 4ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற தாயார், இடம், வீடு, வண்டி, வாகனத்தை குறிக்கக்கூடியவரமாக வருகிறார். சூரிய திசை அது மாதிரி விஷயங்கள் கொடுக்கும். ஸோ நல்ல புண்ணியமான ஒரு கர்மவினை கொடுக்கக்கூடிய சனியும் புதனும் நல்ல ஒரு சுக்கிரனும் தீய கர்மாவை கொடுக்கக்கூடிய குருவும் ரிஷப லக்ன ரிஷப ராசிக்காரருக்கு மிகவும் முக்கியமான கிரகமாக மற்ற கிரகங்கள்லாம் ஒரு இருக்கும் இடத்தை பொறுத்து சேர்க்கும் கிரகத்தை பொறுத்து ஒரு தன்மையான ஒரு பலாபலன்களும் கர்ம பலனும் கொடுக்கும்ங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது பொதுவான பலன் தான். உங்கள் ஜாதகத்துல நுண்ணிப்பாக ஒன்னொன்னு டிகிரி அடிப்படையில் சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்க்கும் பொழுது உண்மையே உங்களுடைய ஷார்ட் டேர்ம் லைஃப் எப்படி இருக்க போகுது, ஃபியூச்சர் லைஃப் எப்படி இருக்க போகுது, 6 மாசம் எப்படி, 1 வருஷம் எப்படி, 3 வருஷம் எப்படிங்கிறதெல்லாம் நம்ம பிரித்து பார்த்து அதுக்கேற்ற முடிவுகளை எடுத்து சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அருமையான ஒரு பலன்களை எடுத்து கிளாரிட்டி ஆஃப் லைஃபோட வாழ்ந்து வாழ்க்கையில் உங்களோட பொட்டன்ஷியலை ரீச் பண்ணி நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.